தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. ஒன்டாரியோ ஏரியின் பெயரை அமெரிக்கா ஏரியாக மாற்றும் ட்ரம்ப், தீவிரமடையும் கனடாவுடனான மோதல். ஹார்முஸ் நீரிணை குறித்து எட்டப்படவுள்ள முடிவு, முக்கிய சந்திப்பில் அப்பாஸ் ஆராக்ஷி. ஹார்முஸ் நீரிணையில் இருந்த கன்னி வெடிகள், ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தமிழக முதல்வர் மற்றும் ஆதவர்ஜுனாவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விடுத்துள்ள எச்சரிக்கை. 4 மணி நேரம் காதலி கொடுத்த 3400 முத்தம், காதலனுக்கு வினியானது. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏஷியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏஷியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏஷியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒன்டாரியோ ஏரியின் பெயரை அமெரிக்கா ஏரி என மாற்றுவது குறித்து பரிசீலித்து வருவதாக தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோவுடன் இனி அதிக வணிகம் செய்ய வாய்ப்பில்லை என்பதால் இந்த நடவடிக்கை குறித்து யோசிப்பதாக தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அமெரிக்கா கனடா இடையே அண்மையில் முறிந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு கனடாவின் பிரெஞ்சு மொழி தேவைகள் குறித்த சர்ச்சை காரணம் என்பதை ட்ரம்ப் மறுத்துள்ளார். கனடியர்கள் பிரெஞ்சு பேசுவதில் தான் ஒருபோதும் தலையிட மாட்டேன் என்றும், கியூபெக் மக்களின் அரசியல் ஆதரவை பெற கனடாவின் பிரதமர் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்னும் ஸ்ட்ரீமிங் சேவை நிறுவனங்கள் கியூபெக்கில் பிரெஞ்சு மொழி உள்ளடக்கத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற கனடாவின் சட்டத்தை மாற்றியமைக்குமாறு அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் வற்புறுத்தியதாலேயே ஒப்பந்தம் தடம் புரண்டதாக கனடா பிரதமர் மார்ஹார்னி சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் ட்ரம்பின் கருத்து குறித்து பதிலளித்த கனடாவின் அமெரிக்க வர்த்தகத்திற்கு பொறுப்பான அமைச்சர் டொமினிக், அமெரிக்க நிர்வாகத்தின் அன்றாட சமூக ஊடக பதிவுகளுக்கு கனடா அரசாங்கம் பதிலளிக்காது என கூறியுள்ளார். இதேவேளை இது ஒரு வெறும் பேச்சு மட்டுமே எனவும், ஒன்டாரியோ தனித்து இயங்கினால் உலகின் 3வது பெரிய வர்த்தக கூட்டாளியாக இருக்கும் என்றும் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்டு தெரிவித்துள்ளார். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்ஷி மற்றும் ஓமன் நாட்டு வெளியுறவு அமைச்சர் பர் அல்-புசைதி ஆகியோர் ஹார்முஸ் நீரிணையில் ஒரு தற்காலிக கப்பல் போக்குவரத்து வழித்தடத்தை அமைப்பது மற்றும் கன்னிவெடிகளை அகற்றும் திட்டத்தை செயல்படுவது குறித்து விவாதித்துள்ளனர். தெஹ்ரானில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளின் இறையாண்மையை மதிக்கும் வகையிலான ஏற்பாடுகளை எட்டுவதன் முக்கியத்துவத்தை இரு தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்போது ஹார்முஸ் நீரிணை வழியாக ஒரு தற்காலிக கூட்டுக்கப்பல் போக்குவரத்து வழித்தடத்தை நிறுவுவது மற்றும் அங்குள்ள கன்னிவெடி அகற்றுவதற்கான கூட்டு திட்டத்தை செயல்படுத்துவது ஆகியவற்றை உள்ளடக்கி முன்மொழியப்பட்ட கட்டமைப்பு குறித்து இருவரும் கலந்துரையாடியுள்ளனர். இந்நிலையில் ஒரு நிரந்தர கப்பல் போக்குவரத்து வழித்தடத்தை அமைப்பது, நீரிணையை நிர்வகிப்பதற்கான எதிர்கால ஏற்பாடுகள், அத்துடன் தகவல் பரிமாற்றம், கப்பல் போக்குவரத்து மேலாண்மை மற்றும் அது தொடர்பான பாதுகாப்பு சேவைகளை வழங்குவதற்கான வழிமுறைகளை உருவாக்குவது குறித்து உடன்பாட்டை எட்டுவதற்காக இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடரும் என கூறப்படுகிறது. மேலும் எட்டப்படும் எந்தவொரு உடன்பாடும் சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டதாகவும் அண்டை நாடுகளின் இறையாண்மையை மதிக்கும் வகையிலும் அமைவதை உறுதி செய்ய வளைகுடா கடலோர நாடுகளுடன் கூட்டு விவாதங்களை நடத்துவதன் முக்கியத்துவத்தையும் அதன்போது இரு தலைவர்களும் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஹார்முஸ் நீரிணையின் சர்வதேச கடல் பகுதிக்குள் இருந்த அனைத்து கன்னிவெடிகளும் அகற்றப்பட்டு விட்டன அல்லது வெடித்து சிதறடிக்கப்பட்டுவிட்டன என்று அமெரிக்க கடற்படை தன்னிடம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் புதிதாக கன்னிவெடிகளை வைக்கும் எந்தவொரு கப்பலும் அல்லது படகும் உடனடியாகவும் துல்லியமாகவும் அளிக்கப்படும் என்று ஈரானுக்கு எச்சரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளதென்று அவர் அதில் தெரிவித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். மேலும் நீரிணையில் கண்ணிவெடிகள் வைப்பதற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கை முழுவீச்சில் நடைமுறையில் உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். தமிழக முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு எதிரான தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய எதிர்வரும் 27ஆம் தேதி வரை சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் அதற்கு நிராகரிப்பு மனு தாக்கல் செய்யாவிட்டால் தலா ரூபாய் 50,000 அபராதம் விதிக்கப்படும் என நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. தமிழக முதல்வர் விஜய் கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். 2 தொகுதிகளிலும் விஜய் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக வேட்பாளர் R.D. சேகர், இனிகோ இருதயராஜ் மற்றும் வாக்காளர்கள் தினேஷ், லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்த 2 தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிப்பு குறித்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று நீதியரசர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த தருணத்தில் தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்யவிருப்பதாகவும் அதற்கு 2 வாரங்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என முதல்வர் விஜய் தரப்பிலும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தரப்பிலும் கால அவகாசம் கேட்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதியரசர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 86வது பிரிவின்படி தேர்தல் வழக்குகளை 6 மாத காலத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டியுள்ளதென தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த முறை வழக்கை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என குறிப்பிட்டிருந்தேன் என்பதையும் நினைவுபடுத்தினார். இந்தியா மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் காதலியின் முத்த அடையாளங்களுடன் வலம் வந்த காரின் உரிமையாளருக்கு போக்குவரத்து போலீசார் ரூபாய் 5,500 அபராதம் விதித்த சம்பவம் இணையதளத்தில் வைரலாகி பேசுபொருளாகியுள்ளது. வெளிநாடுகளில் நடக்கும் ஒரு ட்ரெண்டை பார்த்துவிட்டு ஆதித்யா சிகர்வார் என்ற இளைஞரின் காதலி அவரின் கார் முழுவதும் 3,400 லிப்ஸ்டிக் முத்த அடையாளங்களை பதித்துள்ளார். காதலிக்கு கார் முழுவதும் முத்தங்களை பதிக்க சுமார் 4 மணி நேரமானதாம். உடல் முழுவதும் முத்தம் பதிக்கப்பட்ட காரை எடுத்துக்கொண்டு ஆதித்யா வெளியே சென்றுள்ளார். முத்த தடயங்களால் கார் சென்ற இடமெல்லாம் தனித்து தெரிந்துள்ளது. உடனே வீதியில் சென்ற பலர் அதனை வீடியோ போட்டோக்கள் எடுத்து இணையத்தில் பதிவிட்டுள்ளனர். இந்த கார் தொடர்பான வீடியோக்கள், புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி அதன் தெரிந்த வாகன பதிவு எண்ணை பயன்படுத்தி போலீசார் உரிமையாளரை கண்டறிந்துள்ளனர். மேலும் காரையும் பறிமுதல் செய்து போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக ஆதித்யாவிற்கு ரூபாய் 5,500 அபராதம் விதித்துள்ளனர். தொடர்ந்து ஆதித்யா மன்னிப்பு கோர காரை கொடுத்த போலீசார் லிப்ஸ்டிக் முத்த தடயங்களை அனைத்தையும் அவரை வைத்தே அழிக்க சொல்லியுள்ளனர்.